மேற்கு வங்கத்தில் மம்தாவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. திரிணாமுலிலிருந்து மம்தாவால் நீக்கப்பட்ட ரிதபிரதா பானர்ஜி எதிர்க்கட்சி தலைவராகிறார். மேற்கு வங்க சபாநாயகரிடம் ரிதபிரதா பானர்ஜி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்திருந்தார். ஏற்கனவே சோபன் தேவ் என்பவரை எதிர்க்கட்சித் தலைவராக பரிந்துரைத்த மம்தாவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராகிறார் ரிதபிரதா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் மம்தாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமை செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஏற்கனவே சோபன் தேவ் என்பவரை எதிர்க்கட்சித் தலைவராக மம்தா பரிந்துரைத்து கோரிக்கை அளித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது ரிதபிரதா பானர்ஜி எதிர்க்கட்சித் தலைவராகிறார். என்ன விவரம்? மேற்கு வங்க மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 80 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் மம்தா பானர்ஜி அறிவித்த வேட்பாளரான சோகன்தேவ் சட்டோபாத்யாய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆகவே அவரை எதிர்த்து ரிதபிரதா பானர்ஜி மக்களவை மன்னிக்கவும் மேற்கு வங்க சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு 59 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. அவருக்கு எதிராக இருந்த மம்தா பானர்ஜியால் அங்கீகரிக்கப்பட்டு களத்தில் இறக்கப்பட்ட சோகன்தேவ் சட்டோபாத்யாய்க்கு 21 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே கிட்டியுள்ளது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்திய போது அதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று பல்வேறு விதமான வதந்திகள் பரவின. அந்த சமயத்தில்தான் மம்தா பானர்ஜி சார்பாக சோகன்தேவ் சட்டோபாத்யாயை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திலே 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்து மோசடியாக போலி கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உண்மையான கையெழுத்து அல்ல என புகார் அளிக்கப்பட்டது. அதில் ஒருவர் தான் ரிதபிரதா பானர்ஜி. ரிதபிரதா பானர்ஜி இந்த கடிதத்தை போலி, இது ஏமாற்று வேலை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அபிஷேக் பானர்ஜியிடம் மேற்கு வங்க சிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தை ரிதபிரதா பானர்ஜி சபாநாயகரிடம் அளித்து நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் என தெரிவித்திருக்கிறார். அதை தற்போது 59 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. ஆகவே மம்தா பானர்ஜிக்கு பெரும் பின்னடைவு. சட்டசபை தேர்தலிலே தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் தற்போது கட்சியில் உள்ள பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய உத்தரவை மீறி அவர் நியமித்த எதிர்க்கட்சி தலைவரை நிராகரித்துவிட்டு, அதாவது சோகன்தேவ் சட்டோபாத்யாயை நிராகரித்துவிட்டு ரிதபிரதா பானர்ஜியை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சிக்கலை மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என மேற்கு வங்க அரசியலிலே மிகப்பெரிய பரபரப்பு உண்டாகி இருக்கிறது. பொங்குழி, சட்டமன்ற தோல்வியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுபடுவதை பார்க்க முடிகிறது. மம்தாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? மம்தா பானர்ஜி தொடர்ச்சியாக தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ரிதபிரதா பானர்ஜியை ஏற்கனவே அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக்கிவிட்டார். தற்போது சபாநாயகர் ரத்தீந்திரதாஸ் போஸ் தனது முடிவை அறிவித்திருக்கும் நிலையிலே இது தொடர்பாகவும் மம்தா பானர்ஜி தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கலாமா அல்லது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பதவியை பறிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாமா என மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது கட்சிக்கு ஆதரவாக, தனக்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட 59 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி பறிபோகும் வகையில் இருக்குமா என்பதையும் தற்போது சட்ட ரீதியாகவும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆலோசனைகளின் அடிப்படையிலே மம்தா பானர்ஜி தனது அடுத்த கட்ட நகர்வுகளை முடிவு செய்வார் என கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொங்குழி.
தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.